இந்த ரொம்ப நாளாவே வந்து நம்ம இந்திய நாட்டுல அந்த மாட்டுக்கறி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன். இந்த ஹலாலு ஹராமு மாட்டுக்கறி திங்கிறவன் அப்புறம் உண்மையான தமிழன் கிடையாது, இல்ல உண்மையான மனிதனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுல குறிப்பா வட இந்தியாவுல வடநாடுகளில் யூபி, பீகார், மும்பை இந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கறி வச்சிருக்கா அடிக்கிறது, சாவடிக்கிறது இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் சவுதி அரேபியா இருக்கேன், சவுதி அரேபியா ஜித்தா இருக்கேன். சவுதி அரேபியா ஒரு கடையில மாட்டுக்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தா வாங்க காமிக்கிறேன். இதுதான் உங்களுக்கு நல்லா எல்லாம் மாட்டுக்கறி பாக்கெட் போட்டு வச்சிருக்காங்க. எங்க இருந்து வருதுன்னு காமிக்கிறேன். ஃபுல்லா வந்து பேக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, சரிதா? அலான் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட், எங்க? மும்பை, இந்தியா. இதை விட்டுருங்க, மும்பைல இருந்து வருது. இதை பாருங்க, உத்தரப்பிரதேஷ், இந்தியா. மும்பையும் உத்தரப்பிரதேஷ் எங்க அமெரிக்காவில இருக்கு இல்ல இந்தியாவில இருக்கா? மாட்டுக்கறியை வந்து இந்தியாக்குள்ள சொன்னவன் மாட்டுக்கறியை வந்து ஏற்றுமதி பண்ணா இருக்கும்ல, இந்திய அரசாங்கம் தெரியாம ஏற்றுமதி பண்ண முடியுமா? மாட்டுக்கறியை வந்து முதல்ல வந்து அதிகமா ஏற்றுமதி பண்றது முதலிட இந்தியான்னு சொல்றாங்க. அப்ப அங்க உள்ள திங்க விடாம வெளிநாட்டுக்கு என்ன பண்றீங்க?